ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோல்கேட் பாமாலிவ் ஷேர் பற்றி பார்க்கலாம். கோல்கேட் பாமாலிவ் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இந்தியாவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், அக்ராஸ் த வேர்ல்டும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் லைக் டூத் பேஸ்ட், டூத் பவுடர், டூத் ப்ரஷ், மவுத் வாஷ், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 60,000 கோடி, கரண்ட் ப்ரைஸ் வந்து 2,216 ரூபா, 52 வீக் ஹை வந்து 3,893 ரூபா. இப்போ வந்து ஸ்டாக்கோட பிஇ 43.2, 52 வீக் லோ கிட்டக்க ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டாக 2.30% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 81.2% இருக்குது. இந்த ப்ரைஸில் வாங்குறது வந்து ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்னுக்கு ஒரு சூட்டபுளாக இருக்கும். இமீடியட்டாக ஏதாவது எனக்கு வந்து ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த ஷேர்க்குள்ளே போக முடியாது. ஏன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். கம்பெனியோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெட் ஃப்ரீ கம்பெனி, ஆல்மோஸ்ட்டாக 3 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 72% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 106% இருக்குது. கான்ஸ் வந்து ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் 36.2 times ஆஃப் புக் வேல்யூ. டெலிவர்ட் புவர் சேல்ஸ் க்ரோத் 5.95 ஓவர் பாஸ்ட் 5 இயர்ஸ். குவார்டர் ரிசல்ட்ஸில் சேல்ஸில் வந்து 1,400 கோடி பக்கம் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 300 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 540 கோடியிலேருந்து 1,300 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 51%, எஃப்ஐஎஸ் கிட்டக்க 20%. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 3 லட்சம் பேர் இருக்காங்க. லாஸ்ட்டு 3-4 குவார்ட்டர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 2,30,000, 2,60,000, 2,80,000 வந்து இப்போ 3 லட்சம் பேர் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 1-2 ஸ்டாக்ஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 2,000 ரேஞ்சில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 2,600, செகண்ட் டார்கெட்டாக 2,800 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பட் பொறுமை அவசியம். பொறுமையாக இருந்தால் திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள்.